Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ். அப்படினா வேற ஒண்ணும் இல்லங்க, தயிர் சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இது வந்து குக் வித் கோமாளி ரெசிபி. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பாத்துறலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பழைய சாதம் தான் எடுத்திருக்கேன், அதாவது நேத்திக்கு உள்ள சாதம் அதை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக குக் பண்ண ரைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை முதல்ல மிக்ஸியில் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சா போதுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் வந்து நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் குக் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டுற மாதிரி, நமக்கு ஒரு பால் மாதிரி உருட்டணும், அந்த மாதிரி வரணும். அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். அரைக்கும் போதும் தண்ணி சேர்த்துறாதீங்க. சப்போஸ் நீங்கள் பழைய சாதம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா புளிஞ்சு எடுத்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு அரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா திக் பேட்டராக நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரேடியாக தண்ணி கலந்துடாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய தண்ணி ஆகிட்டுனா திரும்ப மாவு சேர்க்குற மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது, இருக்கட்டும். இப்போ இது செய்ய தேவையானது எல்லாம் ரெடியாக இருக்குது. தயிர் சாதம், ஊறுகாய், எந்த ஊறுகாய்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த மாவு கலந்தோம்ல, அது பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு தயிர் சாதத்தில் ஒரு பால் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகும்போது கலண்டு வராது, கரெக்டாக இருக்கும். இதில் லைட்டாக நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து ஊறுகாய் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஊறுகாய்னாலும் இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இப்போ இந்த மாவில் வந்து கோட் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்து எடுத்து வச்சோம்ல, இந்த மாவில் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நல்லா மிக்சியில் லைட்டாக ஒரு 2 தடவை திரிச்சிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் இருந்துச்சுன்னா ஓட்ஸ் கூட நல்லா லைட்டாக மிக்சியில் அந்த பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக திரிச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அப்பளம் இருந்துச்சுன்னா அதை நல்லா பல்ஸ் மோடில் லைட்டாக மிக்சியில் திரிச்சிட்டு அதையும் இந்த மாதிரி கோட்டிங் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரெட் இருக்குன்னா லைட்டாக தோசைக்கல்ல டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு திரிச்சு பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேமியா இருக்குல்ல, சேமியா வந்து நல்லா நொறுக்கி வச்சுட்டு அதை வந்து கோட் பண்ணதுக்கு பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேகி இருக்குல்ல, அதை நல்லா நொறுக்கி வச்சுட்டு மேகி நூடுல்ஸை கூட அதே மாதிரி கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அது கட்டி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மாவில் வந்து முக்கிய அதில் போடுறனால. ஸோ 2 கையும் யூஸ் பண்ணி மாற்றி பண்ணிக்கோங்க. 2 கையும் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆயில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு மெதுவாக உள்ளே போடுங்க. நீங்கள் அப்படி டப்புன்னு போட்டிங்கன்னா எண்ணெய்லாம் வெளியில் தெரிச்சிரும், அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. மெதுவாக அந்த கரண்டியில் வச்சு அப்படியே உள்ளே மெதுவாக போடுங்க. இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வர வரைக்கும், நல்ல டார்க் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே வெந்தது தான். அந்த ஜஸ்ட் அந்த அவுட்டர் லேயர் கோதுமை மாவு மட்டும்தான் நமக்கு வேகணும். அதனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும், அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷாக ஒரு மல்லி சட்னி அரைச்சி வைக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். தயிர், இந்த மல்லி எல்லாம் சேர்த்து அரைப்போம்ல, அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து சாஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம், அதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு அழகுக்காக தான் இது பண்ணுறேன். இதுக்கு மேலே நல்ல சாஸ் வந்து நல்லா மேலே ஊற்றி விட்டுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம்னாலே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஸ்நாக் ரெசிபியாக கூட நீங்கள் மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.